ரைட் 2013வது ஸ்ட்ரக்சர் சோ ரைட்டா 2013 தேர்ட் ஸ்ட்ரக்சர் சோ ஓகே ரைட் பாருங்க வழியில் ஒளியின் கதி v ஐயும் குழாயின் முனைவு திருத்த மீயையும் பிரிவதற்கு ஒரு கண்ணாடி குழாய் நீருள்ள ஓர் அளக்கும் உருளை ஒரு மீட்டர் கோல் மீட்டர் 512 ஹெர்ட்ஸை உடைய ஒரு இசைக்கவை ஆகியன தரப்பட்டன. என்ன சொல்ல வழியில் ஒளியின் கதி v ஐ துணியணுமா குழாயின் முனைவு திருத்த மீயை துணியணுமா v ஐ e ஐ துணிய போற அதுக்கு உங்களுக்கு சந்திக்கு ஒரு கண்ணாடி குழாய் உள்ள ஒரு அளக்கும் உருளை சரியான இப்படி கண்ணாடி குழாய்க்கு ஒரு அளக்கும் உருளை ஒரு மீட்டர் வரைகோல் இப்படி வைப்போம் நாங்க வாசிப்படுகிறதுக்கு ரைட்டா மீட்டர் வரைகோல் மீடியன் 512 ஹெர்ட்ஸ் உடைய ஒரு இசைக்கவை ஆகியன தரப்பட்டன. கண்ணாடி குழாய் நீரில் முற்றாக அமைக்கப்பட்டன. என்ன ஆரம்பத்தில் முதலாக கட்டிக்கல என்ன இதுல எந்த இத குழாய் முற்றாக அமிழ்த்திட்டு தான் அப்படி என்ன செய்வார் உயர்த்திட்டு வார் அப்படின்னா குழாய் இப்படி சிரிச்சாயின்னு செய்வார்ல நல்ல ஆழமா போடும் சரிதானே உள்ள அமிழ்த்தணும் குழாய ரைட்டா அமிழ்த்தப்பட்ட பின்னர் படிப்படியாக உயர்த்தும் பொழுது நீர் மட்டத்துக்கு மேலே குழாயின் உயரங்கள் L1 சமன் இல்லாட்டி L1 சமன் 0.169 மீட்டர் ஆகிக்கும் போது L2 சமன் 0.509 மீட்டர் ஆகிக்கும் போது இருக்கையில் பரிவுகளை கேட்கலாம். இப்படி ரெண்டு பரிவு கேட்கணும் என்ன உயர்த்தியும் போது இருக்கு இவர்களை கேட்டது அந்த அடிப்படை இவர்களை கேட்டது முதலாம் மேற்கொள் ரைட்டா சரிதானே ரைட் அவ கேள்விக்கு வருவோம் முதலாம் கேள்வி முதல் தடவை கேட்கும் பரிவுக்கான அலை வடிவத்தை ஒரு 1A வரைக ஒரு 1A வரை. இப்ப என்ன சொல்லிருக்கேன்னு கேட்டா முதலாம் தடவை கேட்கும் பரிவுக்கான அலை வடிவத்தை முதலாம் தடவை கேட்கிறது அடிப்படை அதுக்குரிய வடிவத்தை வரையிட்டேன் நான் வரைஞ்ச இதை முதலா இதொண்டிக்கே உள்ள இந்த முனைவு திருத்த மீண்டிக்கே ஸோ கொஞ்சம் வெளியே நீட்டி வரைஞ்சிக்கோங்க ரைட்டா ரைட். ரெண்டாவது இரண்டாம் தடவை கேட்கும் பரிவுக்கான குழாய் நீர்மட்டம் அலை வடிவம் ஆகியவற்றை ஒரு 1 வரைக. இரண்டாம் தடவை கேட்கும் பரிவுக்கான குழாய் நீர்மட்டம் அலைவடிவம் நீர்மட்டம் அலைவடிவம் அவன் எந்த எதிர்பார்க்க நீங்க படம் ஒன்று வரைஞ்சி வரைய உண்டு போல நீர்மட்டத்தையும் காட்டி ரைட் சரி. இப்போ நீங்க செய்யலாமா ரைட் குழாய் ஈக்குது சரியா ரைட் குழாய் காந்திக்கான பியில் வரைய தெரியல இந்த பி என்ற குழாய் இப்படி ஈக்கும் போது நீங்க செய்யலாமா இதை விட ஈர நீளம் இந்த L1 L2 எப்படி இருக்கணும் மண்ணளவா கிட்டத்தட்ட 3 மடங்கு ஆயிக்கணும் நாங்க சொன்ன பார்த்து ரைட்டா இதை விட 3 மடங்கு ஆயிக்கணும் வீக் மீன் சரிதானே 1.5 மூணாவது வரைக்கும் 0.45 மையம் 1.5 இல்ல 1.69 அதில் கூட ஒண்ணு சரிதானே அப்போ ஓகே 3 மடங்கு கிட்ட வருது. அப்ப நீங்க இதை விட 3 மடங்கு நீளத்துக்கு மாதிரி வரையணும் வரையிருக்கு. அப்ப கீழுக்கு ஒரு மட்டத்துக்கு மடங்காடி நீர் இருக்கும் சரியா இப்படி ஒரு மட்டத்துக்கு நீர் இருக்கும் அதில் இருந்தா நீங்க வரையணும் முதலாம் மேற்கொள் இப்படி வரைஞ்சி இத L2 ரைட்டா குழாய் நீளம் ரைட். மூணாவது உயரம் L2க்கு நீர் பெறும் அளவீட்டை ஒரு 1B யில் தெளிவாக குறிக்க. உயரம் L2க்கு நீர் பெறும் அளவீட்டை ஒரு 1B யில் தெளிவாக குறிக்க. அதானே குறிச்சிக்க சரிதானே L2க்கு பெறும் அளவீட்டை ஒரு 2B ல தெளிவாக குறிக்கட்டாம் மீன முனைவு திருத்த மீ ஒண்டிக்கு அதை நாம் குறிச்சுக்கொள்ளும் சரிதானே ரைட். இங்கே மீ ரைட் வெளியே செல்ல நாம் குறிப்போம் முதல் தடவை கேட்கும் பரிவை கருதுவதன் மூலம் ஒளியின் கதிர் ஈர்ப்புடைய கோவையை EFL1 ஆகியவற்றின் சார்பில் எடுப்பீர்கள். இவன் முதல் தடவை தெரியும் 512 ஹெர்ட்ஸ் முதல் தடவை கேட்கும் பரிவை கருதுவதன் மூலம் வழியில் கதிர் ஈர்ப்புடைய ஒரு கோவை எழுதுகிறார். எங்களுக்கு தெரியும் உருவாகுது இந்த 2/4 இந்த 2/4 ஆனது λ/4 சமம் ఎంత L1 + E சரிதானே. சோ λ சமம் ఎంత 4 L1 + E
கிளியரா ரைட் b சமன் f lambda v க்கான ஒரு கோவை தான் கேட்டீங்க f க்கு f lambda என்ன 4 into L1 plus v க்கான கோவை எழுதிட்டு ரைட் சரி இரண்டாம் கேள்வி இதுதான் b ல முதலாம் கேள்விக்குரிய ஆன்சரா b ல இரண்டாம் கேள்வி கேட்டீங்க இரண்டாம் தடவை கேட்கும் பரிவை கருதுவதன் மூலம் ஒளியின் கதி v க்குரிய ஒரு கோவையை e f L2 ஆகியவற்றின் சார்பு எழுதுக இதுக்கு என்னங்க இங்க எழுதுவோமே இங்க பார்த்தீங்கன்னா 3 lambda by 4 சமம் தான் இந்த L2 plus e 3 lambda by 4 தான் இது L2 plus e so lambda சமம் 4 L2 plus e over 3 v க்கான ஒரு கோவை எடுத்து v சமம் f lambda lambda இந்த 4 L2 plus L3 over 3 right மூணாம் கேள்வி மேலே b1 லும் b2 லும் பெற்ற பெறுவேர்களை பயன்படுத்தி b2 க்குரிய ஒரு கோவையை L1 L2 f ஆகியவற்றின் சார்பில் பெறுக இப்ப v க்கு ஒரு கோவை தரஜல்லைக்கு L1 L2 f ஆகியவற்றின் சார்பில் முந்தி கேட்ட அதே ரைட்டா பிலி எந்த விலங்கு பழைய பாஸ்டே பட்டா ரிட்டர்ன் ஆகின்றது விலங்கு எடுக்கும் 2014ல வந்த இது 13 உள்ள 13ல வந்து திரும்ப 2016 பார்த்த இதே क्वेश्चन தான் கொஞ்சம் டிஃபரண்டா கேட்டே இப்ப வீக்கான ஒரு கோவை L1 L2 அங்க எந்த அந்த L0 L1 அந்த அவ்வளவுதான் டிஃபரண்ட் ரைட் இப்போ அது சால்வ் பண்ணது இல்லை எங்களுக்கு தெரியும் இது எழுதுறதுக்கு எங்களுக்கு டைரக்டா போடவே இல்லை ஏன் பெருக நேலி அப்ப நான் பெற்று காட்டுவோமா மூணாம் கேள்வி பெருக நேலிக்கு பெற்று காட்டுவோம் எப்படி பெறல நான் முந்தி எடுத்தேன் எந்த ஏன் பாருங்க இவர்ட்ட வச்சு பாருங்க lambda சமம் இந்த lambda by 4 சமம் L1 plus e இங்க என்ன வந்து 3 lambda by 4 சமம் L2 plus e இதுல இருந்து 3 lambda by 4 minus lambda by 4 சமனாக இந்த எல்லாம் உள்ள L1 plus e minus இல்ல L2 plus e minus L1 plus L1 minus e மீன் கடிவட்டண்டால் இனக்கு 2 lambda by 4 சமன் L2 minus L1 என்று வரும் so lambda சமன் 2 L2 minus L1 என்று வரும் ஓகே இப்போ எனக்கு தெரியும் v சமன் f lambda v க்கான கோவை தான் என்ன இது எல்லாத்தையும் சால்வ் பண்ண v சமன் f க்கு f lambda என்று வரும் 2 into L2 minus L1 சேம் क्वेश्चन இதான் இதுக்குரிய ஆன்சர் ரைட் நாலாவது இதிலிருந்து v ஐயும் e ஐயும் கணிக்க ரைட் இதிலிருந்து v, e ஐ கணிக்க சொல்லிங்க சரி முதலாவது v ஐ கணிப்போமே இதிலிருந்து v ஐ கணிக்கலாமா இல்லையா இந்த சமன்பாட்டிலிருந்து நாலாம் கேள்வி கேட்டதுல v ஐ கணிப்போம் முதலாவது v சமன் சமன்பாடுங்க 2f L2 minus L1 2க்கு 2 f க்கு 512 ரைட்டா v சமன் 2க்கு 2 f க்கு 512 L2 க்கு எவ்வளவு 0.509 L1 க்கு எவ்வளவு 0.169 ரைட்டா சுருக்குங்க 1024 தர கழிச்சா எவ்வளவு வரும் 9 9 16 போனா 4 4 போனா 3 0.34 வரும் சரியா இத பெருக்கினண்டா உங்களுக்கு v க்குரிய ஒரு விட வரும் சரிதானே எத்தனை வருது பெருக்கி செல்லுமா போல 348 தசம் அன்னளவாக 348 தசம் 2 ms - 1 வரும் ரைட்டா போல அன்னளவாக 348 தசம் 2 ms - 1 வரும் நான் சுருக்க செய்யல ரைட்டா ரைட் அகைன் அதுக்கு பிறகு அதுல ஈய காணணும் ரைட்டா போல ஈய எப்படி காணணும் புள்ளை ஈ எப்படி காணணும் உங்களுக்கு இப்ப ஈய காணத்துக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம் ஈரேச்சில் ஒரு சாம்பாட்ட பிரதியில் காணணுமா இல்லவா ஆமுல்ல காணணுமா இல்ல ஒரு சாம்பாட்ட பிரதி v தெரியும் 348.2 f தெரியும் -2 4 க்கு 4 L1 தெரியும் 0.69 6.169 ஈய காணணும் கரெக்ட்டா காணணுமா இல்லவா காணணும் அப்ப நீங்க
இதுல இசைக்கு ஒரு சாம்பார் எடுத்து அப்படி உங்களுக்கு ஈய காணேரும். அப்ப நாங்க ஒரு சாம்பாருக்கு நான் எழுதி நீங்க கண்டுபோங்க. ரைட்டா? ஈய காணத்துக்கு என்ன செய்யலாம்? ஈய எழுவாய் மாற்றம் செய்வோம் முதலாவது. ஈய எழுவாய் மாற்றம் செஞ்சா என்ன சாப்பாடு போகும்? என்ன சாப்பாடு போகும்? எந்த வரும்? v கீழ 4f சமன் L1 plus e. So e சமன் v over 4f minus L1. v க்கு 348.2 கீழுக்கு 4 தர 512 minus L1. L1 க்கு எவ்வளவு? 0.16 9. இப்போ நீங்க 348.2 இதால பிரிச்சிட்டு அதுல வார பெருமானத்தையும் இத கழிச்சிட்டால் உங்களுக்கு ஈக்குவல் ஒரு பெருமானம் வரும். ரைட்டா? வார பெருமானத்தை நீங்க சுருக்கி எடுங்க. வந்தால் 0.001 மீட்டர் வருமா? நான் சுருக்க செய்யல. ரைட்டா? நீங்களே சுருக்க செய்யலாம். ரைட்டா? இப்போ நான் 4 ஸ்ட்ரக்சரை முடிக்கணுன்றதால சுருக்க செய்யாம போறேன். ரைட்டா? e சமன் 0.001 மீட்டர் வரும். ஓகே தான்? ரைட். ரைட். புரியுதா? திரும்ப கேட்க. இப்ப இது அடிப்படை ஜுரம், இது முதலாம் மேற்கொணி, அடுத்தது வாரது இரண்டாம் மேற்கொணி. ஓகே. இதுக்கு இன்னொரு மாதிரி ஜுரம் இது அடிப்படை ஜுரம் அல்லது முதலாம் விசை ஜுரம், இது மூன்றாம் விசை ஜுரம். அடுத்தது வாரது ஐந்தாம் விசை ஜுரம், அடுத்தது வாரது ஏழாம் விசை ஜுரம். ரைட். இப்படி நான் சும்மா எழுதுற இசைச்சுரங்களை கூட்டி கூட்டி போடணும்னா நீங்க எந்த இந்த குழாய் நீளத்தை இசைச்சுரங்களை கூட்டணும் என்றால் முதலாவது அடிப்படை, இந்த அதுக்கப்புறம் மூன்றாவது, அஞ்சாவது, ஏழாவது போட்டிருக்கு என்ன செய்யணும்? குழாயின் நீளத்தை கூட்டிட்டு போகணும். இல்லைங்கண்ணா? குழாயின் நீளத்தை கூட்டிட்டு போற டைம்ல ஒரு பிரச்சனை வரும். எந்த வரும்? ரெண்டு பிரச்சனை வரும். செல்லும் பாகம் மெயினான ரெண்டு பிரச்சனை வரும். செல்லும் ஒன்று, குழாயின் நீளத்தை முதலாம் விசைச்சுரம், மூன்றாம் விசைச்சுரம், ஐந்தாம் விசைச்சுரம் கூட்டிட்டு போச்சிருக்கு. இந்த L1 L2 L3 அதிகரிச்சுட்டு போமே. அப்படி அதிகரிச்சுட்டு போற டைம்ல ஒரு டைம்ல நாங்க ஒரு ஏழாம் விசைச்சுரத்தை எடுக்க பாதிருக்கு, வராது அந்த விசைச்சுரம். ஏன்? சம்டைம் அஞ்சாவது விசைச்சுரமே வராது. ஏன்? ஒரு காரணம் குழாயின் நீளம் போதாமி. குழாய்க்கு ஒரு நீளம் நீங்க நான் முடிவில் நீளம் உள்ள குழாய் எடுக்கல. இல்லைங்களா? நாங்க அண்ணளவா பெட்டிக்கிறீங்களா ஒரு மீட்டர் நீளமான ஒரு குழாய் எடுப்போம். இல்லைங்களா? 1 மீட்டர் நீளம் வேண்டா எவ்வளவு? 0.5 மீட்டர். ரைட்டா? 0.5 மீட்டர். சரிதானே? சாரி, 1 மீட்டர் 0.5 மீட்டர் இல்ல. 1 மீட்டர் என்றால் 100 சென்டிமீட்டர். அது அளவாக்கி தான் 0.5 மீட்டர் வந்து. இப்ப அடுத்தது எத்தனை நாள் வரும்? அடுத்தது வரும் எத்தனை நாள்? எத்தனை மீட்டர் வரும்? யோசிச்சு சும்மா. இது அடிப்படை. இட 3 மடங்கு. இது இட 5 மடங்கு தானே அடுத்தது. 0.1 0.1 இரண்டுக்குமே அது 5 வரைக்கும் என்ன வரும் கிட்டத்தட்ட? 0.8 கிட்ட வருமா வராதா? 0.8 கிட்ட வரும். அடுத்தது எத்தனைக்கு மேல வைக்கிறோம்? 1 மீட்டரை தாண்டி போகும். விளங்கிட்டா? அப்ப உங்களுக்கு இதுல அடிப்படையே பெறலாம். மதிப்பீடுல பார்த்தா அடிப்படையே பெறலாம். முதலாம் மேற்கொணி பெறலாம், அதாவது மூன்றாம் விசைத்துரம் பெறலாம், அஞ்சாம் விசைத்துரமும் பெறலாம், ஏழாவது பெறலாமா? ஏழாவது பெறலாம். அதுக்கு ஒரு காரணம் இந்த குழாயிட நீளம் போதாம ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிச்சிருக்கு. அதான் செல்ல பார்த்துட்டு செல்லாம் முக்கிய ஒரு விஷயம் என்றால் இது ஒரு டிப் பாஸ் பேப்பர் 2019 சம்திங் 2019 சவுண்ட் தான் எஸ்ஏ சவுண்ட் எஸ்ஏனா வந்து அப்ப சவுண்ட் எஸ்ஏல 2019 சவுண்ட் எஸ்ஏல பேப்பர் மார்க்கிங் செய்யற டைம்ல பேப்பர் திருத்துற டைம்ல உதாரணத்துக்கு இப்படி அடிப்படை முதலாம் மேற்கொணி அப்படின்னு போமே நீளம் போயிட்டு போமே. அப்படி கீறுற டைம்ல ஒரு மாணவன் என்ன செஞ்சிக்காண்டா ஒரு படத்தை இப்படி கீறிட்டு அடுத்த படத்தை கீறதுக்கு இப்படி கீறிட்டாங்க. பாருங்க, இதை கொஞ்சம் படிவமா எடுத்து இதை கெட் பண்ண குறைச்சி அதுக்கு அடுத்த படத்தை கீறதுக்கு இன்னும் குறைஞ்சிடும். இப்ப அந்த நீட்டிட்டு போ இப்படி நல்லா குறைச்சிக்க எந்த வீச்சத்தை குறைஞ்சி குறைஞ்சி கீழிக்கு அவன் படத்தை தெளிவா காட்டிக்கான். வீச்சம்
குறைஞ்சியும் போக வேண்டிய விஷயத்த தெளிவாக காட்டிக்க. இப்போ பேப்பர் தினத்தினவரை இது நடந்த கதை உண்டு ரைட்டா. பேமாக்கி போன நசீரிங்க தான் என்ன அப்போ குறைஞ்சியும் போட தெளிவாக காட்டிங்க. அப்போ ஒருத்தர் பேப்பர் தினம் ஒருத்தர் அதுக்கு பிளவோட பார்த்து இவன் இந்த படத்தை சிரிச்சாக்கிங்க. அது ஒரு மற்ற செயல்பாடு செஞ்சா அவன் சரியாக தான் கீரிக்க என்ன ரீசன் பிள்ளைகள் இங்கே மீடியெல்லாம் மாற்றினா நாங்கள் மாற்றலை. மீடியெல்லாம் மாற்றாம வச்சுட்டு நாங்கள் அடிப்படை சுரத்தில் அதிர்வடையை வச்சிருக்குதான் அது உயர் வீச்சத்தை என்ன செய்யும் பறிவடை. முதலாம் மேட்டோனிக்கு போச்சிருக்கு அதில் வீச்சம் என்ன செய்யும் கொஞ்சம் குறையும். முதலாம் மேட்டோனி ரெண்டாம் மேட்டோனி மூன்றாம் மேட்டோனி அப்படி போச்சிருக்கு அந்த அதிர்வடையில வீச்சம் இணைஞ்சிட்டு போகும் குறைஞ்சிட்டு போகும். இந்த வீச்சம் குறையுதுன்னு என்னால் குறைஞ்சி போறேன் அதோட காதால் தெளிவாக கேட்கிறோம் அந்த சவுண்டை. பிள்ளைகள் எங்களுக்கு அந்த ஒரு ஒளியும் பண்ணி செல்லியானாங்க ஒரு சவுண்டை ஒளியும் பண்ணி எதில் தாங்கிக்கு அதிட செறிவுட தாங்கிக்கு அதாவது உறப்புட தாங்கிக்கு விளங்கினா உறப்புண்டு எதில் தாங்கிக்கு வீச்சத்தை தாங்கிக்கு. அப்போ உங்களுக்கு உறப்பு கூடியதாகிட்டா தான் கேட்கலுமா ஆயிக்கும். அப்ப உறப்பு குறைஞ்சிட்டு போறா வீச்சம் குறைஞ்சி போறேன்னு அர்த்தம். அந்த கேட்கலுமா தெளிவா காதாதான். ஆனா உண்மையில நீங்க ஒரு மீதியான ஒரு குறிய இசைக்காவே வச்சுக்கொண்டு இந்த நீளத்தை கூட்டி போச்சிருக்கு நீளத்தை அதிகரிச்சுட்டு போச்சிருக்கு இந்த வீச்சம் என்ன செஞ்சுட்டு போ உண்மையிலே குறைஞ்சிட்டு போ ரைட்டா. ஆனா நாங்கள் வளமையா படத்துல எதிர்பார்க்கல அப்படி குறைஞ்சி வரையணும். சரிதானே. இப்ப நாம எஸ்துக்கு சின்னத்தை எதிர்பார்த்தாது உங்களுக்கு அப்படி சின்ன நான் அப்படி கட்டாயம் அப்படி ஒரு ஸ்கீம்லேயும் எதிர்பார்க்க நீங்க பிள்ளைகள் இந்த வீட்டத்தை குறைஞ்சி வரையணும்னு சும்மா வந்தாலும் சரி கொடுத்துட்டு. ஆனா உண்மையில என்ன மீடியனை மாத்தாம சுரத்துல இன்னைக்கே கூட்டியும் போச்சிருக்கு வீச்சம் குறை. இப்படி வீச்சம் குறையத்தான் ஒரு பிரச்சனை என்றால் அங்க உண்மையிலே பறிகொண்டு நடந்தாலும் நீளம் குழாய் நீளம் போதுமா இருந்து பறிகொண்டு நடந்தாலும் வீச்சம் குறைச்சல் தானே எங்களுக்கு அதை தெளிவா கேட்கலாம். இப்ப கேட்கலாமே விளங்கிட்டா. இப்ப இந்த கேள்வியை பாருங்க சி கேள்வி. இப்ப நான் சொன்னது விளக்கம் அதுக்கு வருது. மாணவன் ஒருவன் இசைக்காவியுடன் குழாயின் பல பரிவு நிலைகளுக்கு அளவீடுகளை எடுத்து வியையும் நீயையும் துணிவதற்கான ஒரு வரைவு முறையை தெரிவித்தார். ஒரு மாணவன் என்ன செய்தான்னா நாங்கள் ஒரு வரைவு முறையில் விஏ மீயன் துணிவோம் வரைவு துணியை தானே விஏ மீயன் துணிவோம். அப்படி வரைவு முறையில துணி தானே ஒரு வாசிப்பு எடுத்து போகுமா பல வாசிப்புக்கு எடுக்க வேண்டி வரும். பல வாசிப்பு இருக்கின்றால் L1 L2 L3 அந்த நீளம் என்ன செஞ்சுட்டு போகும் கூட்டிட்டு போகணும். பல வாசிப்பு இருக்கின்ற நீளம் கூட்டிட்டு போவோமே. அப்படி பல வாசிப்பு எடுப்போம் என்று தெரிவித்தான். அத்தகைய ஒரு பரிசோதனை செய்வதில் போதிய எண்ணிக்கை அளவீடுகளை பெறுவதற்கு வெவ்வேறு இயல்புள்ள இடர்பாடுகளை எழுதுக. இப்ப இப்படி செஞ்சுட்டு போறதுல உங்களுக்கு இடர்பாடு வருமா வராதா வரும். ஏன் நீளத்தை கூட்டியும் போது உங்களுக்கு இடர்பாடு வரும். வரக்கூடிய இடர்பாடெல்லாம் செல்லி முடிஞ்சு ஒரு நீளத்தை கூட்டு போது குழாயின் நீளம் போதாமைக்கும் அடுத்தடுத்த அடிப்படை பரிவித்துவங்களை பெற்றுக்கொள்ளுது. அப்போ ஒரு இடர்பாடு அந்த குழாயின் நீளம் போதாமை. அப்படி இல்லாட்டி மிகப்பெரிய ஒரு குழாய் பயன்படுத்த ரெண்டு மூணு தானே குழாய் நீளம் போதாட்டி அந்த குழாய் வச்சுட்டு பெரிய ஒரு குழாய் பயன்படுத்துவோமே. அப்போ ஒன்று ஒரு குழாய் நீளம் போதாமை என்று எழுதலாம் அல்லது மிகப்பெரிய நீளமுள்ள ஒரு குழாயை பயன்படுத்த வேண்டி வரும்னு சொல்லலாம். ரைட். அப்போ அது எங்கிட்ட ப்ராக்டிக்கல் லேபுகளை வச்சுக்கொண்டு செய்த சாத்தியம் இல்லை. கூடுதல் என்ன போயிட்டு முட்டும். அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை இது நான் இங்க சொன்னது சுரங்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு போச்சிருக்கு அதோட வீச்சம் என்ன செஞ்சுட்டு போகும் குறையும். அதாவது செறிவு குறையுது. செறிவு குறையிருக்கு. அது உங்களுக்கு தெளிவாக பரிவு நடந்தாலும் அவதானிக்க முடியாமல் இருக்கும். சரிதானே. ரைட். அதுக்குரிய ஆன்சர் தரப்பட்டி கொண்டு தரப்பட்டி பாருங்க. தேவையான குழாயின் நீளம் கூடியதாக இருக்க வேண்டும் அல்லது குழாயின் நீளம் போதா அல்லது ரெண்டாவது போதுமான பரிவு நிலையை கேட்பதற்கு ஒளியின் செறிவு போதாமிக்கிறது. சரிதானே. ஸ்கீம் தந்திக்கு பாருங்க. போதுமான பரிவு நிலையை கேட்பதற்கு ஒளியின் செறிவு போதாது. ரைட்டா. அப்ப அந்த ரெண்டு காரணத்தையுமே உங்களோட ஆன்சர் பூர்ணமா சரிதானே. அப்ப 2013 தேர்ட் ஸ்ட்ரக்சரும் முடிஞ்சு. ரைட்டா. அப்ப நாங்கள் அடுத்தது எதை பார்க்க போறோம் 2011